பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளின் வேத வசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத வசனமானது நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லிய வசனம். தாவீதின் குடும்பத்தை பார்த்து தேவன் சொல்லிய வேத வசனம். அதாவது இந்த வந்த வேத வார்த்தையிலே சவுலையும் தாவீதையும் பற்றி சொல்லியிருக்கிறது. சவுலையும் அபிஷேகம் பண்ணது கர்த்தராகிய ஆண்டவர், தாவீதை அபிஷேகம் பண்ணது கர்த்தராகிய ஆண்டவர். 2 பேரையுமே ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு அவர் சொல்கிறார், நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல. அவர் சவுலிடத்திலிருந்து அவருடைய கிருபைகளை எடுத்து போட்டார். ஆனால் தாவீதிடத்திலிருந்து அவர் தன்னுடைய கிருபையை விலக மாட்டேன் என்று ஒரு வாக்கு தத்தம், ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 பேரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், சவுலிடத்தில் அநேக காரியங்களை தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசிய போதும் சவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் கர்த்தருடைய சமூகத்திலே அதற்கு பணிந்து செயல்படவில்லை. ஆனால் தாவீது ராஜா எத்தனையோ காரியங்கள் ஒரு யுத்தத்திற்கு கடந்து செல்லும் போது கூட கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் போகலாமா வேண்டாமா என்று ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்டு அவருடைய பதிலை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டார். அது மட்டுமல்லாது அவர் பாவத்தில் விழுந்த போது கூட அவர் உடனே மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் அந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்து ஜெபித்த ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனிதன். அது மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால்தான் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதில் என் தாசனாகிய தாவீது என்று ஆண்டவர் பலமுறை சொல்கிறார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவர் பலமுறை அந்த இடத்திலே சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற கிருபையானது அது நித்தம் நமக்கு வேண்டும், நம்முடைய சன்னதிக்கு வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு வேண்டும். அந்த கிருபையை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இன்று கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அந்த கிருபை, அந்த சவுலை விட்டு விலகின கிருபை தாவீதை விட்டு விலகாமல் இருந்தது போல அதே கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமா? கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.